வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். கண்ணை சுற்றி இருக்க கருவளையம் தான் இப்போ வந்து பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணாலும் வந்து போகாது அவ்வளோ ஈஸியாக. அதுக்கான ஒரு எஃபெக்டிவ் ரெமெடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள் யூஸ் பண்ணலாம், இதோட யூசஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த க்ரீம் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக வந்து இதில் எந்த கெமிக்கலும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ் இல்லைன்றதுனால இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் 7 டேஸ் வரைக்கும், அதாவது 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு எஃபெக்டிவாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல்லு தான். நேச்சுரல் ஆலிவேரா ஜெல் எடுக்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை எடுத்தால் நம்மளுக்கு க்ரீம் பேஸில் வராது. இந்த மாதிரி கலர் இல்லாத க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி கலர் இல்லாத ஆலிவேரா ஜெல்லு, ஆர்கானிக் ஆலிவேரா ஜெல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடர். கடுக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா, கடுக்காய் ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடெண்ட், நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் எல்லாம் கம்மி பண்ணும் இந்த கடுக்காய் பவுடர். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிமதுரம் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதிமதுரமும் கடுக்காய் பவுடரும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். அதிமதுரம் பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்னிங் பண்ணும், நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்க கருமையை போக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காஃபி டிகாஷன் நான் எடுத்திருக்கேன். ஃபில்டர் காஃபி போடுவோம் இல்லையா, அந்த டிகாஷன் எடுத்தால் பெட்டர். நம்ம காஃபி தூள் யூஸ் பண்ணிங்கன்னா சில டைமில் நம்மளுக்கு அண்டர் ஐஸில் வந்து ஒரு ஹாஷாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்து டிகாஷனாக எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக வெள்ளரிக்காயை திருவிட்டு நீங்கள் பிழிஞ்சாலே அதுலேருந்து இந்த மாதிரி சாறு வந்துடும். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து விட்டமின் கே இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி நல்லா நம்ம கண்களை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் தான். அடுத்தது பாதாம் எண்ணெய். பாதாம் எண்ணெய் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்ணு கீழே சுருக்கங்கள் வராமல் பார்த்துக்கும். அந்த ஸ்கின் டோனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கண்ணு கீழே சுருக்கங்கள், அது மட்டும் பஃபினஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். இப்போ க்ரீம் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இதுதான் க்ரீம் பேஸுன்றதுனால நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். கண்ணுக்கு கீழே நம்மளுக்கு ஈஸியாக ட்ரை ஆகும். கண்ணு கீழே இருக்க கருவளையம் இருக்க இடத்துல இந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி தரும் கண்களுக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது மூணுத்தையும் இப்போ நம்மளால் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் ஒரு க்ரீம் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஷைனிங்காக ஒரு லோஷன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து எல்லா பொருளும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இதுதான் பேஸு. இதில் அடுத்தது நம்ம காஃபி டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி டிகாஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அண்டர் ஐயில் இருக்க ஸ்கின்னை வந்து நல்லா டோன் பண்ணும். நம்மளுக்கு கண் வந்து காலைல எழுந்து பார்த்தா சில பேருக்கு வீங்கின மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். அடுத்தது வெள்ளரிக்காய் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம அதிமதுரம் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கடுக்காய் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ரீம் கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது நல்லா ஷைனிங்காக இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்ணு கீழே நம்மளுக்கு வந்து கொரப்பாவோ எதுவுமே இருக்காது. ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும். அண்டர் ஐ ஜெல் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு லைட்டான டெக்ஸ்டரில் தான் இருக்கும். இது ஹெவியாக இருக்காது. நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்ம ஃபேஸ் பேக்லாம் போட்டால்
சில பவுடர்லாம் வச்சு நம்ம ஃபேஸ் பேக்லாம் போட்டால் ஒரு மாதிரி பேட்சி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அந்த மாதிரிலாம் இருக்காது. இது நம்மளுக்கு கண்ணுக்கே லைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜெல் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது தொடர்ந்து ஒரு 2 மாதத்துக்காவது நீங்கள் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தரும். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபுட்டு எடுத்து நல்ல தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கருவளையத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஷைனிங்காக ஒரு லைட் ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது பொருள் அலர்ஜியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி காதுக்கு பின்னாடியோ இல்லை கழுத்துக்கிட்டேயோ வந்து லைட்டாக போட்டு பார்த்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் க்ரீமு. இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சில்லுன்னு நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு அந்த கண்ணு கீழே இருக்க வீக்கம், அது மட்டும் இல்லாமல் அந்த டயர்ட் ஐஸ்லாம் வந்து நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நீங்கள் கருவளையத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா அந்த கருவளையத்தில் கண்ணு கீழே இருக்க கருமையெல்லாம் நல்லா நீங்கி நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஐஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.